ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, துபாய்க்கு வாரத்துக்கு விசா வந்து முன்ன மாதிரி இல்லாமல் நிறைய ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. விசா அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகுது அண்ட் விசா ரூல்ஸ் எல்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறத அவங்க வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே துபாயில் இப்போ கரண்ட்லி உள்ள ரெசிடென்ட்ஸ் கூட அவங்க ஃபேமிலியையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸையோ அவங்க துபாய் கொண்டு வரதுன்னா அவங்க வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க விசா ப்ராசஸ்க்காக. ஸோ முன்ன என்ன மாதிரி ரூல்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாஸ்போர்ட் காப்பியும் ஒரு ஃபோட்டோவும் அண்ட் விசாவுக்கான பேமெண்ட்டையும் பே பண்ணால் போதும், விசா வந்து உங்கள் கையில் 2-3 நாளில் வந்து விசா வந்து உங்கள் கையில் கிடைச்சிடும். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை, நிறைய சேஞ்சஸ் வந்து இவங்க துபாய் கவர்மெண்ட் வந்து நிறைய இமிக்ரேஷன் ரூல்ஸ் வந்து மாற்றிட்டாங்க. சேம் டைம் நிறைய விசா ப்ரொசீஜரை வந்து இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விசா சார்ஜஸையும் வந்து கூட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து இதில் நடந்திருக்கு. அதாவது 2025ஆம் ஆண்டில் நீங்கள் துபாய் வரதுன்னா என்ன மாதிரி விசா அப்ளை பண்ணணும், துபாயோ அல்லது யூஏயில் எந்த நீங்கள் எமிரேட்ஸ்க்கு வரணும்னாலும் விசா ப்ராசஸ் வந்து ஒரே மாதிரி தான். ஸோ நீங்கள் அபுதாபிக்கும் வரலாம், ஷார்ஜாவுக்கும் வரலாம், இல்லை ஃபுஜேராவுக்கும் வரலாம், யூஏயில் துபாய்க்கும் வரலாம், எங்கே வரனாலும் விசா ப்ராசஸ் வந்து சேம். ஸோ நீங்கள் உங்கள் நாட்டிலேருந்து இந்தியாவில் இருந்தோ ஸ்ரீலங்காவிலேருந்து அப்ளை பண்ணுறதுனாலும் ஒரே ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி இல்லாமல் நீங்கள் இங்கே ரெசிடென்ஸாக இருக்கிறீங்களா, யூஏஇ ரெசிடென்ஸாக இருந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸையோ இல்லை சொந்தக்காரவங்களையோ நீங்கள் வந்து உங்கள் நாட்டில் இருந்து இங்கே ஒரு விசிட்டுக்கு எடுக்கிறீங்களா, இல்லை ஒரு ஜாப் சர்ச்சிங்க்கு நீங்கள் எடுக்கிறீங்களா இருந்தாலும் விசா ப்ராசஸ் வந்து ஒரே மாதிரி தான். நீங்கள் இங்கே விசா அப்ளை பண்ணாலும் ஒரே ப்ரொசீஜர் தான், நீங்கள் உங்கள் நாட்டில் விசா அப்ளை பண்ணாலும் ஒரே ப்ரொசீஜர்ஸ் தான். பட் விசா ஃபீ வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விசா ரூல்ஸ் வந்து இந்த 2025ஆம் ஆண்டில் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு, ரூல்ஸ் அண்ட் ப்ரொசஸை நீங்கள் முன்னே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விசா அப்ளை பண்ணக்குள்ள அதில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தரேன். அண்ட் கமெண்ட்ஸில் கேட்ட உங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு போக முதல்ல இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, கூட வந்து பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவுக்கு போகலாம். வெல்கம் டு லிசன் டு ஜே. நான் உங்கள் ஜே, லிசன் டு ஜே. ஸோ இனிமேல் நீங்கள் யூஏஇ வரதுன்னா அல்லது துபாய் வரதுன்னா முன்ன மாதிரி விசா அப்ளை பண்ணி வர முடியாது. ஸோ இப்போ விசா ரூல்ஸ் நிறைய டைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து துபாய் கவர்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி துபாய் விசா ரிஜெக்ட்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம், இவ்வளோ நாள் நீங்கள் யூஏஇ விசா எப்படி அப்ளை பண்ணீங்க அண்ட் அதிலிருந்து இப்போ எப்படி அது சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த டிஃபரெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். ஸோ விசா ரிஜெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே குறைவடைஞ்சிடும். ஸோ நம்ம இவ்வளோ நாள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவைப்பட்டது நம்ம பாஸ்போர்ட் காப்பியும் ஒரு 2x2 ஒயிட் பேக்ரவுண்ட் கலர் ஃபோட்டோ. இது மட்டுமே தான் வந்து ட்ராவல் ஏஜென்சிலையோ இல்லை விசா ஏஜென்சிலையோ வந்து கேட்டாங்க. அண்ட் விசா பேமெண்ட் நீங்கள் கரண்ட் பாஸ்போர்ட் காப்பியும் அண்ட் ஃபோட்டோவும் விசா பேமெண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா 2 அல்லது 3 நாளில் உங்களுக்கு வந்து துபாய் விசா வந்து உங்கள் கையில் வந்து கிடைச்சிடும். ஸோ இதுதான் பழைய ப்ராசஸ். இப்போ நான் பேசி இருக்கிறது வந்து விசிட் விசா. நீங்கள் விசிட்டில் வாரீங்கன்னா உங்களுக்கான ப்ராசஸ் என்ன மாதிரி அப்படிங்கிறத பார்க்குறேன். நீங்கள் பிஸ்னஸோ இல்லை வேறு பர்பஸ்க்கோ நீங்கள் துபாய் வரீங்கன்னா இந்த விசிட் விசா எடுத்துகிட்டு வர முடியாது. அந்தந்த கேட்டகரிக்கான விசா மட்டுமே வேலிட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ நான் இந்த வீடியோவில் பேசுகிறது வந்து நீங்கள் விசிட்காக அல்லது ஜாப் தேடி இங்கே வாரீங்கன்னா, விசிட் விசாவில் வந்து ஜாப் தேடி வாரீங்கன்னா அதுக்காக என்ன விசா எடுக்கணும், என்ன மாதிரி ப்ராசஸ், என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய விசா ரூல்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரியே ஃபோட்டோவும் பாஸ்போர்ட் காப்பியும் விசா பேமெண்ட் கொடுத்தா உங்களுக்கு விசா கிடைச்சிடும். ஸோ என்னென்ன கேட்டகரி இருந்துச்சு, விசிட் விசாலே 30 days இருந்துச்சு அண்ட் 60 days இருந்துச்சு, 90 days இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு 1 மாதத்துக்கு வரோம்னா 30 days அப்ளை பண்ணலாம், 2 மாதத்துக்கு வரோம்னா 60 days அப்ளை பண்ணலாம், 3 மாதத்துக்கு வரோம்னா 90 days அப்ளை பண்ணலாம். இதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான், அதே 3 டாக்குமெண்ட்ஸ் தான், பாஸ்போர்ட் காப்பி அண்ட் ஃபோட்டோ அண்ட் பேமெண்ட். இது 3 மட்டும்தான் உங்களுக்கு என்ன கேட்டகரியில் எந்த டியூரேஷனுக்கு வர்றனாலும் நீங்கள் கொடுக்கணும்.
பேமெண்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் விசா ஃபீக்கு எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அது மட்டும் நீங்கள் 30 டேஸ்க்கு வந்து அதுக்கான பேமெண்ட், 60 டேஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், 90 டேஸ் இன்னும் கூடுதலாக இருக்கும். இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தவிர டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் இப்போ வந்து நீங்கள் என்ன டியூரேஷன் போடுறீங்களோ 30 டேஸ், 60 டேஸ், 90 டேஸ் போடுறதுன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது அண்ட் சேம் டைம் பேமெண்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இது பார்த்துட்டா நம்ம எப்படி அது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக 30 டேஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி 90 டேஸ் விசா பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். 90 டேஸ் விசா வந்து நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் அப்ளை பண்ணலாம், பட் ரிஜெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவுமே அதிகம். ஸோ அதனால இப்போதைக்கு நீங்கள் 90 டேஸ் விசா வந்து அப்ளை பண்ண வேண்டாம். இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம், வேறு சேஞ்சஸ் வரலாம். சேஞ்சஸ் வந்தால் நான் வந்து கட்டாயம் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 90 டேஸ் விசா வந்து நீங்கள் வாரதுன்னு அப்ளை பண்ணலாம். பட் 30 டேஸ் அண்ட் 60 டேஸ் வந்து உங்களுக்கு இப்போனாலும் அப்ளை பண்ணலாம். 90 டேஸ் அப்ளை பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, கரண்ட்லி வந்து 90 டேஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து திருப்பி காசு வந்து ரிஃபண்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அதனால 90 டேஸ் விசாவை நான் இப்போதைக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம வந்து திருப்பி 30 டேஸ் விசாவுக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அண்ட் 60 டேஸ் விசாவில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, 30 டேஸில் வந்து சேம் அந்த உங்களோட இப்போ கரண்ட் வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும். அண்ட் சேம் டைம் முன்ன மாதிரியே வேலிட் பாஸ்போர்ட் வந்து 6 months வந்து வேலிடிட்டி இருக்கணும். அண்ட் 2 pages வந்து blank பேஜாக இருக்கணும். அதுதான் நார்மலாக உள்ள விசா ரூல். இது வந்து UAE துபாய் விசா மட்டும் இல்லை, நீங்கள் உலகத்தில் எங்கே விசா அப்ளை பண்ணாலும் இந்த விசா இந்த ரூல் வந்து எப்பயுமே மாறாது. உங்களோட கரண்ட் பாஸ்போர்ட் 6 month வேலிடிட்டி இருக்கணும். அண்ட் 2 pages வந்து blank பேஜ் இருக்கணும். மற்றது அடிஷ்னல் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் ஏர் டிக்கெட் வந்து உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். அதாவது நீங்கள் கொலம்புலேருந்து வாரீங்களா, கொலம்புலேருந்து வந்து கொலம்பு துபாய் அண்ட் ரிட்டர்ன் டிக்கெட் துபாய் கொலம்பு டிக்கெட் வந்து நீங்கள் விசா அப்ளை பண்ணும் போதவே டிக்கெட் இஷ்யூ பண்ணி நீங்கள் வந்து விசாவுக்கு சப்மிட் பண்ணணும். இல்லை சென்னையிலேருந்து வாரீங்கன்னா சென்னை துபாய் அண்ட் ரிட்டர்ன் துபாய் சென்னை டிக்கெட்டையும் நீங்கள் வந்து விசா அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் துபாயிலேருந்து வேறு கண்ட்ரி ஏதாவது போகிறீங்களா, துபாயிலேருந்து லண்டன் போகிறீங்களா, துபாயிலேருந்து இல்லை ஜெர்மனி போகிறீங்களா, அப்படிங்களா ஆன்வர்ட் டிக்கெட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதாவது நீங்கள் சென்னையிலேருந்து துபாய் வந்து துபாயிலேருந்து லண்டன் போகிறவராக இருந்தால் நீங்கள் சென்னை துபாய் அண்ட் துபாய் லண்டன் டிக்கெட் அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு விசா வந்து ப்ராசஸ் ஆகும். அதையும் விட நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வவுச்சர் வந்து கட்டாயம் கொடுக்கணும். நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ப்ரூஃப் வந்து இப்போ UAE விசாவும் கேட்குறாங்க. நார்மலாக இது வந்து நம்ம வேறு கண்ட்ரிஸ் போனால் ஹோட்டல் வவுச்சர் கட்டாயம் கேட்பாங்க. UAE அது துபாய்க்கு நம்ம வாரதுன்னா இந்த தலைவலி நம்மளுக்கு எப்பயுமே இருந்ததில்லை. நம்ம வந்து ஹோட்டல் வவுச்சரோ நம்ம எங்கே தங்க போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம ஒரு நாள் கொடுத்துல. பட் இப்போ வந்து அந்த ரூல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இனி நீங்கள் UAE விசா துபாய் வாரத்துக்கு UAE விசா அப்ளை பண்ணக்குள்ள கட்டாயம் ஒரு ஹோட்டல் வவுச்சர் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஹோட்டல் வவுச்சர் நீங்களாம் இஷ்யூ பண்ணிக்கலாம், இல்லை ட்ராவல் ஏஜென்ட் வந்து இஷ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவங்க ட்ராவல் ஏஜென்ட்டே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து விசா அப்ளை பண்ணக்குள்ள ஹோட்டல் வவுச்சர் வேணும்னு சொன்னால் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்ஸ், அதாவது வேலிட் பாஸ்போர்ட், ரிட்டர்ன் ஏர் டிக்கெட், ஹோட்டல் வவுச்சர், அதோட நான் சொன்ன மாதிரி 2x2 சைஸில் ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு கலர் ஃபோட்டோ வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ் விசா வந்து 450 to 550 dirhams இந்த ரேஞ்சில் தான் போகுது. ஸோ நீங்கள் UAEலேருந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ மற்றும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ நீங்கள் வந்து விசிட் விசாவில் UAEக்கு அதாவது துபாய்க்கு வந்து உங்கள் நாட்டிலேருந்து கொண்டு வரதுன்னா நீங்கள் UAEலே விசா அப்ளை பண்ணலாம் அவங்களுக்காக. ஸோ நான் சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி 6 month வேலிட் பாஸ்போர்ட் காப்பி, ரிட்டர்ன் ஏர் டிக்கெட், ஹோட்டல் வவுச்சர் அண்ட் ஃபோட்டோஸ் கொடுத்து நீங்கள் இந்த 450 550 dirhamsக்குள்ளே நீங்கள் வந்து 30 டேஸ் விசா எடுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இப்போ நீங்கள் UAE ரெசிடென்ஸாக இருக்கீங்க அண்ட் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா, நீங்கள் உங்களுக்காக இங்கே ஒரு வீடு இருக்குதுன்னா அவங்களுக்காக ஹோட்டல் வவுச்சர் போட தேவையில்லை. உங்களோட வீட்டில் டெனன்சி கண்ட்ராக்டை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். விசாவுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கக்குள்ள உங்களுக்காக இங்கே ஒரு வீடு இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்ட் அவுட்டோ இல்லை
சொந்த வீடு இல்லாட்டி நீங்கள் ரெண்ட்டுக்கு ஒரு வீட்டிலையோ ஒரு ஸ்டூடியோவில் இருக்கீங்கன்னா அதுக்கான டெனன்சி கான்ட்ராக்டை நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸோட சப்மிட் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு சான்ஸ் வந்து துபாய் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 60 days வீசாவை பார்த்தோம்னா 60 days வீசாவும் முதல் சொன்ன சேம் டாக்குமெண்ட்ஸ் 6 months வேலிட் பாஸ்போர்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆர் ஆன்வர்ட் ஏர் டிக்கெட். ஓகே, ஸோ ரிட்டர்ன் டிக்கெட் என்ன, ஆன்வர்ட் ஏர் டிக்கெட் என்னன்றது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும். அதே மாதிரி ஹோட்டல் வவுச்சர் இல்லாட்டி உங்களுக்கு வீடு இருந்துச்சுன்னா டெனன்சி கான்ட்ராக்ட் ரெண்டில் ஒன்று நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். அண்ட் 60 days அல்லது 2 months வீசாவில் இன்னொரு முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்னென்னா 2500 dirhams நீங்கள் ரிஃபண்டபிள் டிபாசிட் வைக்கணும். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ வராங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மற்ற டாக்குமெண்ட்ஸோட 2500 நீங்கள் வந்து ரிஃபண்டபிள் டிபாசிட் வைக்கணும். இந்த 2500 வந்து உங்களோட விசிட் வீசா முடிஞ்சு நீங்கள் ரிட்டர்ன் ஆகிற நேரம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க ரிஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் ஜாப் சீக்கர்ஸ் வந்து நீங்கள் 3 monthsக்குள்ள உங்களுக்கு ஜாப் கிடைச்சி அவங்களோட வீசா வந்து எம்ப்ளாய்மெண்ட் வீசாவுக்கு சேஞ்ச் ஆகிற நேரம் அவங்க வந்து இந்த 2500 வந்து உங்களுக்கு ரிஃபண்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட விசிட் வீசாவிலேருந்து அவங்களோட வீசா சேஞ்ச் ஆகிற நேரம் எம்ப்ளாய்மெண்ட் வீசாவுக்கு சேஞ்ச் ஆகிற நேரம் அவங்களோட 2500 ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து போகாமல் இருந்து அல்லது ஓவர் ஸ்டே ஆகி அப்படி எதுவும் ப்ராப்ளமான இந்த 2500 மறந்துடுங்க, அந்த ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க 2500. ஏன்னா உங்களை ஓவர் ஸ்டேலேருந்து விடுவிக்கிறதுக்காக மட்டும் நீங்கள் ஓவர் ஸ்டே ஆகாமல் உங்கள் நாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஹோல்டாக தான் இந்த 2500 வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ 30 daysக்கும் 60 daysக்கும் என்ன டிஃபரெண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிஃபண்டபிள் டிபாசிட் மட்டும்தான் டிஃபரெண்ட், மற்றபடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே டாக்குமெண்ட்ஸ் தான். அண்ட் 60 days வந்து இப்போதைக்கு என்ன மாதிரி வீசா ஃபீ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 750 to 850 அந்த ரேஞ்சில் தான் வீசா ஃபீ வந்து உங்களுக்கு போகுது. ஸோ இந்த வீசா ஃபீ வந்து நீங்கள் வந்து வீசா சென்டருக்கும் ட்ராவல் ஏஜென்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலவங்க 700 சார்ஜ் பண்ணலாம், 750 சார்ஜ் பண்ணலாம், 800 சார்ஜ் பண்ணலாம். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யூ, உங்களுக்கு எது வசதி, உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ட்ராவல் ஏஜென்ட்ஸில் நீங்கள் வந்து உங்களோட வீசா சேவையை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ 90 days வீசா நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு 90 days வீசா டெம்பரரிலி ஸ்டாப் பண்ணியிருக்கு. இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், பட் ரிஜெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ 90 days வீசாவை நான் இப்போதைக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ 30 days 60 days வீசாவை நான் வந்து தரவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு UAE வாரத்துக்கு வீசா சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை அது ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து வேறு நாடுகளுக்கு போகிற டூர் பேக்கேஜஸாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான எல்லா சேவைகளையும் வந்து 5 Ocean ட்ராவல் அண்ட் டூரிசம் வந்து உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. ஸோ இவங்க வந்து குறைவான விலையிலையும் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வந்து சேவைகளை வழங்குறாங்க. ஸோ உங்களுக்கு வீசாவில் எந்த கேட்டகரியாக இருக்கட்டும், விசிட் வீசாவில் 30 days அல்லது 60 days, அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் வீசா அண்ட் 2 years இன்வெஸ்டர்ஸ் வீசா, கோல்டன் வீசா, இந்த மாதிரி நிறைய வீசா வெரைட்டி சர்வீஸ் வந்து அவங்க வழங்குறாங்க. ஸோ உங்களுக்கு உலகத்தில் எந்த கண்ட்ரிஸ் போகிறனாலும் ஃப்ளைட் டிக்கெட் வந்து அங்கே எடுத்துக்கலாம். அதே மாதிரி டூர் பேக்கேஜஸ் வரும், அவங்க வந்து குறைவான விலையில் வந்து வழங்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து 5 Ocean ட்ராவல் அண்ட் டூரிசமை வந்து எந்த நேரமும் நாடலாம். ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு மெசேஜ் போடுறது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த சேவையை வந்து 24 hours into 7 வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து அந்த சேவையை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஏர் டிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாலும் சரி, இல்லை வீசா சம்மந்தப்பட்ட விஷயம்னாலும் சரி, எனக்கு வாட்ஸ்அப் செய்கிறது மூலமாக நீங்கள் வந்து அந்த சேவையை வந்து இல்லாட்டி அந்த டீட்டெயிலை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த 60 days வீசாவில் வந்து வரவங்க வந்து கட்டாயம் ஷோ மணி அப்படின்னு ஒன்று ஏர்போர்ட்டில் காட்டணும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ ஷோ மணி பார்த்தீங்கன்னா 3000 dirhams வந்து ஷோ மணி வந்து நீங்கள் வர நேரம் ஏர்போர்ட்டில் காட்டணும். நார்மலாக நம்ம சிங்கப்பூர் போக்குள்ள, மால்டீவ்ஸ் போக்குள்ளலாம் ஒரு ஷோ மணி காட்டுவோம் இல்லையா, அது மாதிரி துபாய்க்கு வரக்குள்ளே நீங்கள் 3000 dirhams ஷோ மணி காட்டணும் அப்படின்ட்டு வந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு தான் இது வந்து செக் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் மற்ற பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இது வந்து மேண்டட்டரி இல்லை. ஸோ நீங்கள் 2500 ரிஃபண்டபிள் டிபாசிட் வச்சு நீங்கள் வீசா எடுக்கிறீங்கன்னா
3000 டிராம்ஸ் ஷோ மணி காட்ட வேண்டிய மேண்டட்டரி இல்லை. இந்த ஷோ மணி எதுக்கு காட்ட சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த 2 மாதம் அதாவது 60 டேஸ் இங்கே துபாயில் வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய காசு வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்களா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறதுக்காக மட்டுமே தான் ஷோ மணி காட்ட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படியுமே ஒரு 3000 டிராம்ஸாவது நீங்கள் எடுத்துக்கிட்டு வரணும் கட்டாயம் நீங்கள் துபாய் வரதுன்னா. ஸோ இங்கே நீங்கள் இருக்க போகிற செலவு அண்டு இங்கே நீங்கள் 2 மாதம் இருக்கீங்கன்னா அதுக்கான செலவு வந்து கட்டாயம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3000ஆவது கட்டாயம் இருக்கணும். ஸோ அதை தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் எப்படியுமே 3000 கொண்டு வருவீங்க, அதுக்கு மேலேயும் கொண்டு வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் மென்ஷன் பண்ண மற்ற டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் வந்து அதை ரெடி பண்ணிக்கிற வேண்டியது கட்டாயம் அவசியம் தான். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட மாதிரியும் துபாய் வீசா தான் ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருந்துச்சு. நம்ம அடிக்கடி துபாய் வந்துட்டு போவோம். ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க இந்த துபாய் கவர்மெண்ட் அப்படின்னு, ஏன் இவ்வளோ வீசா வந்து ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க, ஏன்னு ரீசன் சொல்கிறேன்னு சொன்னேன் வீடியோ கடைசியில். ஸோ இப்போ நம்ம வந்து ஏன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, துபாய் கவர்மெண்ட் வந்து ரொம்பவே இந்த வீசா ரூல்ஸை டைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து ரொம்பவே ஓவர் ஸ்டே, இங்கே வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்பவே கூடிருச்சு. ஏன்னா இங்கே விசிட் வீசாவில் வரவங்க வந்து ரொம்பவே ஓவர் ஸ்டேயாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஓவர் ஸ்டே கிளியர் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் இந்த துபாய் கவர்மெண்ட் வந்து வீசா ரூலை டைட் பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேர் விசிட் வீசாவில் வராங்க, ஜாப் தேடி வராங்க. ஸோ ஜாப் கிடைக்காட்டியுமே அவங்க வீசா வந்து ரினியூ பண்ணாமல் இல்லாத அவங்க கண்ட்ரிக்கு திரும்பி போகாமல் இங்கேயே தங்கிடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நெருக்கடியான சூழலை வந்து இங்கே துபாயில் வந்து கொண்டு வந்துருச்சு. ஸோ இங்கேயே தங்கிடுறாங்கன்னா அவங்க வந்து ஜாப் கிடைச்சா பார்த்துக்கலாம், ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து இங்கேயே தங்கிடுறாங்க. அவங்க வீசா ரினியூ பண்ணுறாங்களும் இல்லை, கையில் காசும் இல்லை, அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் இங்கே வந்து ரொம்பவே ஒரு நெருக்கடியான சூழல் வந்தனால துபாய் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்துச்சுன்னா வீசா ரூலை டைட் பண்ணிட்டாங்க. அண்ட் இனிமே நீங்கள் ஓவர் ஸ்டேயாக இருந்தீங்கன்னா, முன்னே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்டேயாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைனை பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரிக்கு போயிடலாம். இப்போயும் வந்து அவங்க வந்து நீங்கள் ஓவர் ஸ்டேயாக இருந்து நீங்கள் வந்து தெரிய வந்துச்சுன்னா அவங்க உங்களை டிபோர்ட் பண்ணிடுவாங்க உங்கள் நாட்டுக்கு. பட் உங்களுக்கு ஃபைனோட லைஃப் டைம் பேன் ஒன்று போட்டுருவாங்க. ஸோ இந்த லைஃப் டைம் பேன் வந்து பாஸ்போர்ட்டில் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து துபாய்க்கோ யூஏக்கோ ஒரு நாள் வாழ்நாள் முழுதாக வர இயலாது. அண்ட் எது மட்டும் இல்லை, கல்ஃப் கண்ட்ரி எங்கேயுமே உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு லைஃப் டைம் பேன் விழுந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் நீங்கள் விசிட் வீசாவில் வாரீங்களா, நீங்கள் வீசா அந்த பீரியடுக்குள்ளே உங்கள் நாட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிருங்க. இல்லை ஜாப் தேடுறீங்க, ஜாப் கிடச்சிருச்சுன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் வீசாவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கடைசியில் உங்களுக்கு லைஃப் டைம் பேன் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து கல்ஃப் கண்ட்ரி எங்கேயுமே போக முடியும், யூஏஇ மட்டும் இல்லை கல்ஃப் கண்ட்ரி எங்கேயுமே போக முடியாத ஒரு இக்கட்டான நிலை வந்துடும். ஸோ என்னோட கைண்ட் அட்வைஸ் வந்து நீங்கள் லீகலாக ஒரு விசிட் வீசாவில் வாரீங்களா, இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் நல்லா சுற்றி பார்த்துட்டு யூஏஇ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வீசா முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் நாட்டுக்கு திரும்பி போகிறது தான் என்னோட கைண்ட் அட்வைஸ். பட் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்வேஸ் இந்த யூஏஇ கவர்மெண்ட் வந்து உங்களை வெல்கம் பண்ணும். நீங்கள் எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் போகலாம். பட் நீங்கள் ஓவர் ஸ்டே ஆகாமல் பார்த்துக்கிறது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இனிமேல் துபாய் வரவங்களுக்கு அல்லது இனிமேல் துபாய் வீசா அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்களா, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்ஸ் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் டிக்டாக்லையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டேக் கேர், பை பாய்.